இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repent, for the kingdom of heaven is near. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, சில பேர் நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் எந்த தவறும் செய்யலையே, நான் ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மனம் திரும்புகிறது என்பது பாவத்தில் மட்டுமல்லங்க, நம்மளுடைய சுபாவங்களும் மாற வேண்டும். நம்முடைய சுபாவங்கள், செயல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம எந்தெந்த காரியங்களில் நிறைய கோபப்படுறோமா, எரிச்சல் அடைகிறோமா, கசப்பாக இருக்கா, மற்றவங்களை மன்னிக்க முடியலையா, ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் நம்மளை சீர்படுத்த போகிறாருங்க. இதெல்லாம் எப்படி சிஸ்டர் நடக்கிற காரியமாக நீங்கள் பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காரியங்களில் ஒரு விடுதலை தருவார். விசுவாசிங்க, கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். என்னோடு கூட இணைந்து ஒரு ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா இந்த யூடியூப் சேனல் மூலமாய் ஆண்டவரே, இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக அவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ப்பா. ஆனாலும் என் தேவன், இது நிச்சயமாய் நீர் அவர்களை முன் குறித்திருக்கிறீர். அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர், விரும்புகிறீர். எந்த நபராய் இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய தேவ கரம் அவர்கள் மீது இருப்பதாக. எந்தெந்த காரியங்கள் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அவர்கள் இருதயத்தில் வாஞ்சிக்கிறார்களோ, என் தேவன் இப்பொழுதே அப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. மனம் திரும்ப அப்பா அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் சுபாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக அப்பா. உமக்கு பிரியமான செய்ய அப்பா நீர் கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க அப்பா, எங்களுக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் என்னால் இது தனித்து போராட முடியாது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கே துணையாய் இருந்து மனம் திரும்ப அப்பா நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களில் ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் வாஞ்சிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் அதிலேருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். நம்புங்க. ஸ்டே பிளஸ்ட். காட் பிளஸ் யூ.